ஸ்தோத்திரம். எசேக்கியேல் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 3வது வசனம். எசேக்கியேல் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த வார்த்தையை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு காரியம். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணினதான நமக்கு தேவன் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எலும்புகள் என்னாகுமா? உயிரடையுமா? 9வது வசனம். என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது. இவர்கள் மேலே ஊது. கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேலே என்ன பண்ணு? ஊது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் இன்றைக்கு உரியதான ஒரு தேவனுடைய நல்ல வார்த்தை, அல்லது இது ஒரு நற்செய்தி. பரிசுத்த ஆவியானவர் கொலையுண்ட இந்த எலும்புகள் மேலே ஊது. அப்பொழுது அவர்கள் எழும்பி நின்று மகா சேனையாக என்ன பண்ணினார்களாம்? மகா சேனையாக எழும்பி நின்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கொலையுண்ட அல்லது தேவனுடைய இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார், தேவனுடைய பிள்ளைகள், ஏதோ ஒரு காரியத்தில் கொலையுண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு வருகிற ஒரு நல்ல ஒரு செய்தி, தேவனுடைய ஆவியானவர் நம்மேலே ஊதப்படும் பொழுது, நம்மேலே அசைவாடப்படுகிற பொழுது நமக்கு நரம்புகள் உண்டாகும், நமக்கு தசை உண்டாகும், இரத்தம் உண்டாகும், தோல் உண்டாகும், நாம் எழும்பி நிற்போம். அல்லேலூயா. பாருங்கள், இதுதான் இன்றைக்கு செய்தி. நீதிமொழிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீதிமொழிகள் 15:30. நல்ல செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நல்ல செய்தி, இன்றைக்கு வருகிற நல்ல செய்தி, தேவனுடைய வார்த்தை நமக்கு நற்செய்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உனக்கு வருகிற பொழுது உன்னுடைய வாழ்க்கையில எலும்புகளாய் அல்லது கொலையுண்டதான காரியங்கள் இன்றைக்கு உயிரடையும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிரடைய செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த எலும்புகள் உயிரடையும்படியாய் தேவனுடைய வார்த்தை உமக்கு நமக்கு நேராய் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல செய்தி எலும்புகளை என்ன பண்ணுமா? புஷ்டியாக்கும். பாருங்கள், யோபின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோபு 20:11. அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோட கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும். அவனுடைய எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களால் நிறைந்திருந்து அவனோட கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும். ஒரு மனுஷன் எப்போது மண்ணில படுக்கிறான்? செத்தான். மரித்த பிறகு பாவம் செய்தவன் அவனுடைய எலும்புகளிலே அவனுடைய பாவம் என்ன பண்ணுகிறதா? என்ன பண்ணுகிறது? எல்லாரும் சொல்லுங்களேன். அவனோட சேர்ந்து படுத்துட்டு இருக்குது. என்ன படுத்துட்டு இருக்குது? அவனோட சேர்ந்து அவனுடைய பாவம் மண்ணில் என்ன பண்ணுகிறது? படுத்து கிடக்கிறது. யாருடைய பாவம்? பாவம் செய்தவன் மரித்தால்
அவனுடைய பாவம் அவனோட கூட மண்ணிலே. இதை இந்த பக்கமாய் பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளை, பரிசுத்தவான், பாவம் கழுவப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன். அவனுடைய எலும்புகளிலே என்ன இருக்கும்? பாவம் செஞ்சவனுடைய எலும்புகளிலே அவனுடைய பாவம் கூட படுத்துட்டு இருக்கு. சாதாரணமா எலும்பு மட்டும் இல்ல, என்ன படுத்துட்டு இருக்குதான்? பாவம் சேர்ந்து படுத்துட்டு இருக்குது. ரட்சிக்கப்படாதவன், ஞானஸ்தானம் எடுக்காதவன், அவன் பாவி ஆகினாலே அவனுடைய பாவம் என்ன பண்ணுது? அங்கேயே இருக்குது. அவனோட நியாய தீர்ப்பு நாளில் அந்த பாவத்துக்கு கர்த்தருடைய தண்டனை வாங்கிட்டு தான் போகும். அதுவும் அந்த பாவம் எங்க இருக்குது? அவன் செத்தா கூட அவன் எலும்புல கூடவே இருக்குது. நீங்கள் அது மறுபக்கம் பார்க்கிறோம். பரிசுத்தவான், கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எங்கெங்கேயோ எங்கெங்கேயோ சொல்லுங்களேன். ஆமே. நம்ம தாங்க, நம்மள உள்வாரி பார்க்குறீங்களே, நம்மெல்லாம் யாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தமாக்கி இருக்கிறது. ஆமென். அப்ப பாவம் கழுவப்பட்டவர்கள். நம்ம யாருங்க? கழுவப்பட்டவர்கள். அப்ப நாம் மரித்தால் நம்முடைய எலும்புல என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? ஆமென். பரிசுத்தம், தேவனுடைய காரியம். பாருங்க, வேதாம இன்றைக்கு நம்முடைய எலும்புகளுக்குள்ளே என்ன இருக்கும்? வேதம் 3 பேரை இதற்கு சொல்லுகிறது. இன்றைக்கு வேதாகமத்தில், முழு வேதத்தில் 3 பேருடைய எலும்புகள் விசேஷமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 பேருடைய எலும்புகளுக்கு உள்ளே என்ன இருந்தது அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், சங்கீத புஸ்தகம் 34:20. அவனுடைய எலும்புகளை எல்லாம், நீதிமானுடைய எலும்புகளை எல்லாம், ரட்சிக்கப்பட்டவன் எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். என்ன பண்ணுகிறாரா? சொல்லுங்க. அப்ப நீதிமான் யாரு? நம்ம. அதுக்கு ஆமென், ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க சொல்றதுனால எனக்கு ஒன்றும் வர போறது இல்லை. நீங்கள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஆமென். அப்ப என்ன பண்றீங்க? ஆமா, யாரா இருக்கலாம், தீபாவளி போனஸ் 3000 ரூபாய் வேணும் அப்படியா? அப்படியே இருக்கும். எனக்கு என்ன பண்ணுவோம்? சொல்லுங்களேன். அதுக்கு கூட கை தூக்க மாட்டீங்களா? ஆமென். சரி, அப்ப பாருங்க, நீதிமானுடைய எலும்புகளை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா? காப்பாற்றுகிறார். ஸ்தோத்திரம். அப்ப அவன் கை முடியாதா, கால் முடியாதான்னு கேட்பான். நாவிக்குரிய இருந்தது. அவனுடைய எலும்புகள் விசேஷமானது. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 32வது வசனமும் 33வது வசனமும். அந்தபடி போர் செய்வதர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவருடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். கல்லருடைய கால் எலும்புகளை அவர்கள் என்ன பண்ணினார்களா? முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. பாருங்கள், நீதிமானுடைய எலும்புகளை கர்த்தர் எல்லாரும் வாங்கி தரது சொல்லலாம். சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய எலும்புகளை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வாரமா எங்க வீட்டுல பிரச்சனைனா சண்டை இல்லை,
பஸ்ஸில் வரும்போது தேங்காய் திட்ட வரும்போது சிஸ்டர் எழுந்திரிச்சு புடவை கட்டிட்டு இருந்தாங்க. ஒரு சடன் பிரேக் அடித்தான், அங்கே தூக்கி போட்டுருச்சு உள்ள. ஒரு வாரமாக எலும்பு முறிஞ்சிருச்சு, எலும்பு முறிச்சு. கர்த்தருடைய கிருபையினால எலும்பு முறியல. அந்த சொத்தம் இதே தான் பண்ணி எலும்பு முறிச்சு போச்சு, எலும்பு முறிச்சு போச்சு. அப்போ இன்னைக்கு கர்த்தர் காப்பாற்றினார். தேவனுடைய பிள்ளைகளுடைய எலும்புகளை கர்த்தர், ஆமென், கர்த்தர் எலும்பு தான் காப்பாற்றுவார், சதையை காப்பாற்ற மாட்டார். இல்லை, இது யாருடைய சரீரம்? அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் அவரோடு கூட இசைந்து இருக்கிறான். கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறவர்? என்ன பண்ணுகிறவர்? சிஸ்டர் சொல்லுங்க பார்க்கலாம். காப்பாற்றுகிறவர். ஹல்லேலூயா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய எலும்புகளை அவர்கள் என்ன பண்ணவில்லை? முறிக்கவில்லை. ஆமென். நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவது இல்லை. பாவியினுடைய எலும்புகளோடு கூட பாவம் என்ன பண்ணுகிறதா? படுத்து கிடக்கிறது. அப்படியானா இன்னைக்கு நம்முடைய எலும்புகளை தேவன் என்ன செய்கிறார்? நம்முடைய எலும்புகள் என்பது என்ன? ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனை எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி, தேவன் ஆதாமிலிருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து அந்த எலும்பை என்ன பண்ணினாராம்? மனுஷியாக உருவாக்கினார். மனுஷியாக ஏவாளாக உருவாக்கினார். ஒரு எலும்பை என்ன பண்ணினாராம்? பாருங்க, உலகத்தில் இந்த ஆபரேஷனுக்காக குளோரோபாம் கண்டுபிடிச்சாங்க. குளோரோபாம் பேச மாட்டேங்க. ஆபரேஷன் பண்ணவனுக்கு என்ன கொடுக்குறாங்க? குளோரோபாம் கொடுக்குறாங்க. அவன் அதில் சாகிறது இல்லை, செத்தா போயிடலாம். அவன் நித்திரை, அயர்ந்த நித்திரை. என்ன நித்திரை? அந்த குளோரோபாம் கண்டுபிடிச்ச அந்த விஞ்ஞானி இந்த வசனத்தை திரும்ப திரும்ப படிச்சுதான் ஒரு மனுஷனுக்கு அயர்ந்த நித்திரையில அவனை ஆபரேஷன் பண்ணலான்னு கண்டுபிடிச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதல் ஆபரேஷனை சர்ஜரியன் யாரு? நம்முடைய ஆண்டவர் தான் முதல் ஆபரேஷனை பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. பண்ணிட்டு அதை என்ன பண்ணாராம்? சதையால. ஆதாமுடைய எலும்பை கொஞ்சம் எடுத்தாரு. ஆதாமுடைய சதையில என்ன? சதையில கொஞ்சம் எடுத்தாரு. அதுல ஏவாளுங்கிறது என்ன பண்ணினாரு? உருவாக்கினார். ஒரு சிலருக்கு ஒரு சில ஆதாமுடைய விலா எலும்பு சதையில கர்த்தர் நிறைய எடுத்தாரு. ஒரு சிலருக்கு கொஞ்சமா எடுக்கிறாரு. அது அவர் தான் கேட்கணும். என் ஆண்டவரே, என் சதையில் எலும்புலேருந்து சொல்லுங்க. ஏன்னா ஒரு சில ஏவாள் படுற கஷ்டம் நம்ம மெரிமா புரியல. ஒரு சில ஏவாள் மேலே வர்றது எப்படி இருக்குது? கஷ்டமா இருக்கு. ஏன்னா நிறைய சதையை ஆதாமிலிருந்து எடுத்துட்டாரு. சரி, போட்டுங்க. ஆதாமுடைய விலா எலும்புதான் யாரு? ஏவாள். விலாவின எலும்பினாலே உருவாக்கப்பட்டவர். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45வது வசனம். அந்தபடியே முந்தின மனிதனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மா ஆனான் என்று எழுதியிருக்கிறபடி பிந்தின ஆதாம். யார் அந்த பிந்தின ஆதாம்? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. முதல் ஆதாமினுடைய எலும்பிலே இருந்து, விலாவிலே இருந்து எலும்பை எடுத்து ஏவாள் என்கிற ஒரு ஸ்திரீயை தேவன் உண்டாக்கினது போல பிந்தின ஆதாம் என்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய விலாவிலே இருந்து
ஏவாள் என்கிற தேவனுடைய சபையை தேவன் உண்டாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் எல்லாம் எந்த எலும்பா, யாருடைய எலும்பா இருக்கிறோம்? யாருடைய எலும்பு? இயேசு கிறிஸ்துவினுடைய எலும்பாய் இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய எலும்புகளை எல்லாம் கர்த்தர் காப்பாற்றுகிறார். கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஏன்? இயேசு கிறிஸ்து நீதிமான். ஆமென். குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன். அவன் போச்சேவன் சொல்லுகிறான், இவர் மெய்யாகவே யாருவர்? நீதிமான். ஹல்லேலூயா. பிலாத்து சொல்லுகிறார் நீதிமான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு விரோதிகள் இயேசுவை நீதிமான் என்று சாட்சி சொன்னார்கள். ஆமென். அந்த நீதிமானாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய எலும்பிலே இருந்து நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? நாம் உண்டாக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த சரீரம், இந்த எலும்பு யாருடைய எலும்பு? இயேசு கிறிஸ்துவினுடைய எலும்பு. அதை நிச்சயமாய் இயேசு காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. அழிவுக்கு விட மாட்டார். ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறான், என்னை பாதாளத்தின் அழிவிலே இருந்து என்னை மீட்டீரப்பா, நான் அழிவை காண்பது இல்லை. ஆமென். ஏனென்னா உன்னுடைய எலும்பு என்ன எலும்பா இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய எலும்பாய். ஆமென். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய எலும்புக்குள்ளே என்ன இருக்கும்? 3 பேரை உதாரணமாய் சொல்கிறேன். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24, 25. யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து இந்த எகிப்து தேசத்திலே இருந்து கொண்டு போவார். எங்கே கொண்டு போவார்? கானானுக்கு கொண்டு போவார். தேவன் உங்களை சந்திக்கிற பொழுது என்னுடைய எலும்புகளை இவ்விடத்திலே இருந்து கொண்டு போங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது எலும்பு யோசேப்பினுடைய எலும்பு. யோசேப்பு சொல்லுகிறான், நான் இப்பொழுது இந்த எகிப்து தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிறேன், எகிப்து தேசத்தினுடைய அதிபதியாக இருக்கிறேன். இப்போ நான் மரித்தால் எனக்கு மெரினா பீச்சில் என்ன கிடைக்கும்? கல்லறை இடம் கிடைக்கும். எனக்கு ஒரு கோபுரம் கட்டுவாங்க. ஒருவேளை எகிப்தினுடைய நாகரிகத்தின்படி எனக்கு என்ன கட்டுவாங்க? பிரமிடே கட்டுவாங்க. அந்த பிரமிடு யாருடைய பிரமிடு? யோசேப்பினுடைய பிரமிடு. ஒரு 2000 வருஷம் கழிச்சு எல்லாரும் இந்தியாவிலிருந்து எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க? இது யோசேப்பினுடைய பிரமிடு. யோசேப்புக்கு ஒரு மாலை என்ன பண்ணிருப்பாங்க பிரமிட்ல. அப்ப யோசேப்புக்கு காலாகாலமா என்ன இருந்திருக்கும்? ஒரு பெயர் இந்த பூமியில பஞ்ச காலத்திலே போஷித்தவன் ஏதோ ஒரு பேர் அவனுக்கு என்ன பண்ணி இருக்கலாம், கொடுக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் யோசேப்பினுடைய எலும்புக்குள்ள என்ன இருந்தது? என்றைக்கோ ஒரு நாள், எனக்கு தெரியாது, அன்றைக்கு கர்த்தர் இந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற தேவனுடைய ஜனங்களை சந்திப்பார். அந்த நாள் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நாளிலே கர்த்தர் என்ன பண்ணுவார்? இந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன பண்ணுவார்? சந்திப்பார். நீங்கள் போகிற பொழுது பாருங்க, முன்னாக உடன்படிக்கை பெட்டி போகிறது. உடன்படிக்கை பெட்டிக்கு பின்னாக யோசேப்பினுடைய எலும்புகள் போகிறது. பின்னாக இஸ்ரவேல் ஜனங்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாருங்கள், இந்த வசனம் தான் அங்கே தீர்க்கதரிசனமாய் நிறைவேறினது. ஆமென். முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்து போவாங்க.
பின்பு உயிரோடு இருக்கும் நாம் எழுந்து போவோம். ஆமென். பாருங்க, அப்ப யோசேப்பினுடைய எலும்புகளுக்குள்ளே கர்த்தர் ஒரு நாளிலே என்ன பண்ணுவார்? இந்த ஜனங்களை சந்தித்து வெளியே என்ன பண்ணுவார்? கொண்டு போவார். நீங்க என்ன செய்யுங்க, அங்கே எங்க தாத்தா போட்டனெல்லாம் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? எங்க? அங்க எபிரோனிலே இருக்கிறார். எங்க இருக்கிறாங்க அவங்க கல்லறை? எபிரோனிலே இருக்கிறது. அங்கே ஆபிரகாமுடைய கல்லறை, ஆபிரகாமுடைய சரீர எலும்பு இருக்கிறது, சாராளுடைய எலும்பு இருக்கிறது, ஈசாக்கினுடைய எலும்பு இருக்கிறது, ரெபேக்காளுடைய எலும்பு இருக்கிறது, அடுத்தது யாக்கோபினுடைய எலும்பு இருக்கிறது, லேயாருடைய எலும்பு அங்கே இருக்கிறது. அவர்களோடு கூட என்னுடைய எலும்புகளை என்ன பண்ணுங்க. அவன் அங்கே எகிப்திலே இருக்கிற பொழுது அவன் எலும்புகளுக்குள்ளே இருந்த ஒரு வாஞ்சை என்னன்னா, என்னுடைய எலும்பு அந்த பரிசுத்தவான்களோடு கூட என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். ஆகையினாலதான் எபிரோன் என்றால் அந்நிய தேசத்திலே தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த அந்நிய தேசம் என்கிறது உலகத்தை குறிக்கிறது. இந்த உலகத்திலே உங்களுக்கு ஒரு ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும்? கர்த்தரோடும் சபையோடு கூட என்ன இருக்க வேண்டும்? இருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் கூப்பிட்டார். யாரை கூப்பிட்டார்? இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் அங்கே இருக்கிற எலும்புகளை கூப்பிடுறார். பாருங்க, சத்தத்தை கேட்டவர்கள் என்ன பண்ணாங்களா? கல்லறையில் இருந்து. இன்றைக்கு நம்ம இதுல கூட பார்த்தோம், இயேசு கிறிஸ்துனுடைய சத்தம், தூதனுடைய சத்தம், எக்கால சத்தம் ஒரு நாளிலே என்ன பண்ணப்படும்? கேட்கப்படும். ஆமென். அப்பொழுது இந்த எகிப்து தேசமாகிய உலகத்திலே இருந்து யோசேப்பாகிய நீயும் நானும் இதிலிருந்து புறப்பட்டு கானானாகிய பரம கானானுக்கு போய் சேருவோம். ஆமென். எல்லாம் நல்ல தலையாட்டலாமா? ஆமென். சொல்லுங்களா பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப யோசேப்பினுடைய எலும்புகளுக்குள்ளே என்ன இருந்தது? கர்த்தர் ஒரு நாளிலே என்னை சந்திப்பார். அப்பொழுது நான் உயிரோடு எழுந்து அவரோடு கூட என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு நம்முடைய எலும்புகளுக்குள்ளே நாம் எலும்பான இந்த எலும்புகள் உயிரடையுமா? இது என்ன ஆகி போச்சு? இந்த எப்படி போயிருக்குது? மரித்திருக்கு. உன்னுடைய எலும்புகளுக்குள்ளே இந்த விசுவாசம் இல்லை. இன்னைக்கு எல்லா காலகாலமா என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? காலகாலமா இயேசு வருவார், இயேசு வருவார். ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது. அது என்னதான் சொல்லும்? எங்க இந்த ஜெனரேஷன்ல சந்திப்போம் சொன்னீங்களா? இந்த தலைமுறை இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை சந்திக்கிற தலைமுறை. ஆமென். உலகத்திலே நடைபெறுகிற காரியங்கள், யுத்தங்கள், சூழ்நிலைகள் எல்லாமே இந்த உலகம் வெகு சீக்கிரத்தில் அழிய போகிறது என்றுதான் இருக்கிறது. இதை தெரியாம அறியாம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உனக்கு தெரியலங்கிறக்கா இந்த பூமி அழியாம இருக்க போறது இல்லை. உனக்கு தெரியலங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துவின் வருகை தள்ளி போடுவதும் இல்லை. தெரியாமல் இருக்கிறது உன்னுடைய குற்றம். அப்படிதான் வரும். இன்னைக்கு நீ இந்த எலும்புகள் உயிர் இல்லாமல் இருப்பதற்கு காரணம், உனக்குள்ளே இயேசு வருவார், நான் அந்த சத்தம் கேட்கும், நான் அவரோடு கூட போவேன் என்கிற விசுவாசம். இன்னைக்கு அந்த விசுவாசத்தை தேவன் முதல் காரியமாய் நமக்குள்ள என்ன பண்ணட்டும்? நமக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தா எதுக்கும் கவலைப்பட மாட்டோம். சந்தோஷமா என்ன பண்ணுவோம்? இருப்போமா? இல்லை. ஆமென். உட்கார்ந்தே கண்ணை முடுங்க பார்க்கலாம். உட்கார்ந்தே கண்ணை முடுங்க பார்க்கலாம்.
இந்த எலும்புகள் உயிரடையுமா? அடையும். இந்த விசுவாசம் உனக்குள்ளே இருக்கட்டும். யோசேப்பு அவனுடைய எலும்புக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன இருந்தது? இயேசு வருவாங்க, கர்த்தருடைய சந்திப்பார், அப்பொழுது எடுத்துட்டு போங்க. எவ்வளவு ஆணித்தரமான ஒரு காரியத்தை எங்க சொல்லுகிறான். இன்றைக்கு இந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையாகிய உன்னை ஒரு நாளிலே இயேசு சந்திக்க மத்திய வானத்துக்கு வருவார்கள். ஆமென். விசுவாசத்தோடு சத்தமா சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது உனக்குள்ள இருக்கிற விசுவாசம், அவர் வருகிற பொழுது நான் அந்த கானானுக்கு போவேன், பரம கானானுக்கு நாம் போவோம். அல்லேலூயா. ஆமாண்டவரே, இந்த விசுவாசம் எங்களுடைய எலும்புகளுக்குள்ளே வரட்டும் அப்பா. ஆசீர்வாதம். ஆமென். ஸ்தோத்திரம். முதலாவது எலும்பு யோசேப்பினுடைய எலும்பு. இரண்டாவது எலும்பு 2 ராஜாக்கள் 13:20. 2 ராஜாக்கள் 13:20. எலிசா மரணம் அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டது. எலிசாவின் எலும்பு பட்டதும் அந்த மனுஷன் உயிரடைந்து அவன் உயிரோடு இருந்தான். ஆமென். இவன் ஒரு மனிதன். இவனும் யாரு? இவனும் ஒரு மனுஷன் தான். இவன் பாருங்க, இவன் செத்து எப்ப செத்தான்னு தெரியல. எப்ப சதையெல்லாம் என்ன ஆகி போச்சு? ஆளுங்கி மண்ணோட மண்ணா, மண்ணோட மண்ணா சொல்லுங்கப்பா, போயிடுச்சு. அவ்வளவுதான். இப்ப என்னதான் மீதியா இருக்குது? அந்த எலும்பு தான் இருக்குது. ஏதோ தெரியாதனமா அவன் தூக்கி இந்த எலும்புல வல்லமை இருக்குன்னா தூக்கி வச்சான். அப்படியே வச்சான். சொல்லுங்களேன், பிராக்டிக்கலா சொல்லுங்களேன் பார்க்கலாம். இல்லை, ஏதோ இவன் பாடியை அங்க இறக்கும் போது எந்த எலும்பு பட்டுருச்சு? கரண்ட் வருது, தொட்டா அது என்ன இருக்குது? பவர் இருக்கு. தொட்டாலே போச்சு. அப்ப அந்த எலிசாவோட எலும்புக்குள்ள என்ன இருக்குது? பவர் இருக்கு. அவன் செத்தாலும் அவன் எலும்புக்குள்ள என்ன இருக்கிறது? வான வயதின் பாவம் அவன் எலும்புக்குள்ள படுத்துட்டு தூங்குது. எலிசாவினுடைய வல்லமை அவனோட கூட படுத்து தூங்குது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கிடைச்சோன்னு ஒருத்தன் என்ன பண்ணிருச்சு? அடுத்தவனை மற்றவனை உயிரோட கூட எழுப்புகிற வல்லமை. அல்லேலூயா. அவன் செத்தாலும் அவன் எலும்புக்குள்ள இருக்குது. பாருங்க, இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்லுங்களாப்பா, உயிரோட இருக்கிறவங்க ஆமென்னு சொல்லுங்க. கல்பனா சத்தமே வரலையே. நம்ம எப்படி இருக்கிறோம்? செத்த மனுஷனுடைய எலும்புக்குள்ளேயே இல்ல, உயிரோட மத்தவனை செத்தவனை உயிரோட எழுப்புகிற. நீங்க எழுப்பாட்டையும் பரவாயில்லைங்க, நீங்க எழுப்பவே வேண்டாம். ஒரு காரியம் சொல்றேன், அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்குதா? இருக்கா இல்லைங்களா சிஸ்டர்? என்ன சிஸ்டர்? கனகாசிரியர் சொல்லுங்க. அந்த மற்றவனை உயிரோடு எழுப்புகிற வல்லமை செத்து போனவனுக்குள்ளேயே இருக்குமேனா ஜீவனுள்ள உங்களுக்குள்ள நிச்சயமா இருக்குது. ஆமென். நல்லா சொல்லுங்களா பார்க்கலாம். மற்றவனை உயிரோடு எழுப்புகிற வல்லமை யாருக்குள்ளே இருக்கிறது? சொல்லுங்கப்பா. எனக்குள்ளே இருக்குது. ஆமென். ஏன்னா செத்தவனுக்குள்ளே இருக்கும்போது உயிரோடு இருக்கிறவனுக்குள்ளே நிச்சயமா இருக்கும், சத்தியமா இருக்கும். ஆமென். அந்த வல்லமை எலிசாவினுடைய எலும்புக்குள்ள இந்த வல்லமை சும்மா தான் கடந்தது. என்னைக்கோ ஒருத்தன் செத்துட்டாங்கிறதுக்காக ஒருத்தன் வந்து அது அடையாளம் தெரியல. என்ன தெரியல? இங்க ஒருத்தனை புதைச்சாங்கன்னு தெரியல. அப்ப என்ன பண்ணல? அல்லது சரி. அப்ப பாருங்க, தெரியாதனமா பட்டதே உயிரோடு என்ன பண்ணிச்சா? இன்னைக்கு உயிரோடு இருக்கிற உனக்குள்ளும் எனக்குள்ளும் அது வரலும் அந்த எலும்புக்கு என்ன கிடைக்கல? ஒரு அடுத்தவனை உயிரோடு எழுப்புகிற வாய்ப்பு கிடைக்கல. வல்லமை இல்லாம இல்லை. சரிங்களா சிஸ்டர்? வல்லமை இருக்குது.
ஆனா ஒருத்தனை எவனோ ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவானு குழிய இன்னைக்கு குழி தோன்றேன். இன்னைக்கு என்ன பண்றேன்? குழி தோன்றேன். என்ன பண்றேன்? குழி தோன்றேன். பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் பாவத்திலும் சாபத்திலும் இன்றைக்கு மரித்து கிடக்கிறாங்க. ஆமென். அவர்களை நீ சந்தித்து ஒரு வார்த்தை நீ சொல்லுவாயே, ஆனால் ஒரு வார்த்தை பாருங்க, யாரோ கேட்டாங்க, யார் கேட்டாங்கன்னு தெரியல. தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணலாம். நீ யாரு? அதுக்கு யார் போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணுங்கிற சொல்லுங்களேன். அவசியம் இல்லை. இந்த சங்கீதம் வாசிக்கிறது ஒலிப்பு கொடுத்தவங்க யார் வேணா வேணுமானலாம் நீ வாசி. உன்னுடைய எலும்புக்குள்ள என்ன இருக்குது அதை விசுவாசிக்க. நீ போய் தலைமையில கை வச்சு ஜாமன்னா அடுத்தவன் என்ன பண்ணுவான்? உயிர் பெறுவான். அவன் ரட்சிக்க. அக்கா சொல்லுங்களேன். அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அந்த வல்லமையெல்லாம் வாங்கிட்டு இருக்குது, அதை செலவு பண்ணாம ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு என்ன பண்ணுது? சார்ஜ் ஏத்துது. சார்ஜ் சொல்லுங்க. சார்ஜ் ஏத்துறோம். வாரம் ஏத்திட்டே இருந்தா பேட்டரி ஒரு நாளைக்கு என்ன ஆகும்? அதைய ஓவர்லோடு பிடிச்சு போயிடும். நீங்க என்ன செய்யுங்க? அது அவுட்புட் வெளியில கொண்டு போய் என்ன பண்ணுங்க? நீங்க அதை கொண்டு போய் பயன்படுத்துங்க. தேவன் உங்களுக்குள்ளே எப்பேற்பட்ட ஒரு வல்லமையை வைத்திருக்கிற பொழுது நீங்கள் ஏன் பாவத்தில் இருக்கிற மனுஷனுக்கு போய் இயேசு உன்னை ரட்சிப்பார்னு சொல்லுகிற ஒரு வார்த்தை போதும், அந்த மனுஷனை கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார். ஆமென். கல்பனா சிஸ்டர், உங்க வீட்டில் நீங்களே தலைமையில கை வச்சு, ஆண்டவரே எனக்கு இந்த வல்லமையை கொடுத்துருக்கிறேன், இங்க சுகர் ஆகுது, சால்ட் ஆகுது, எழுதினாலும் சரி, எல்லாம் என்ன சரீரத்தை விட்டு போகணும். என்ன பண்ணலாம்? நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க கட்டளை எடுங்க. அல்லேலூயா. அங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிற அம்மாவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? நீ போய் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சரி என்ன பண்ணுவாரு? எல்லாமே முடிஞ்சு. ஆமென். இரண்டாவது எலும்பு எலிசாவின் எலும்பு. எலிசா எப்படி செத்தான்னு யாருக்கும்? அவனை எப்படி அடக்கம் பண்ணாங்கன்னு அவனுக்கு பேர், அவனுக்கு அந்த கல்லறையில எப்படி அவனுக்கு அலங்கரிச்சாங்கன்னு, இங்க எப்படியோ புதைச்சாங்க. அவ்வளவுதாங்க. ஒரு மனுஷன் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டான் என்கிறதை விட எப்படி வாழ்ந்தான்ங்கிறதாங்க முக்கியம். அவன் வாழ்ந்த வாழ்க்கை தான் அந்த எலும்புக்குள்ளே என்ன பண்ணுகிறது? அடைபட்டு. ஆமென். ஸ்தோத்திரம். மூன்றாவது எலும்பு எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் நாம் அவருடைய சரீரத்திலே அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். ஆமென். நான் யாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய சொல்லுங்களேன். இன்னைக்கு உலகத்துல எவனவனோ என்னென்னமோ அவங்க எனக்கு சொந்தம், இவனுக்கு எனக்கு சொந்தம். பாருங்க, இப்போ புதுசவரமா வந்திருக்கு. நான் தான் ஜெயலலிதாவுடைய பொண்ணுன்னு புறமா மெட்ராஸில் போட்டு எல்லாம் கலக்கிட்டு கிடைக்கும். நான் தான் அந்த அம்மாவுடைய பொண்ணு. என் ஈனாவை செக் பண்ணுங்க, என் ஈனாவை எல்லாம் சொல்கிறோம். அடுத்தவர்களை உறவு கொள்ளுகிறதுல அவர்களுக்கு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவினுடைய எலும்புன்னு சொல்லுகிறதுல நமக்கு என்ன இருக்க வேண்டும்? சந்தோஷம். ஆமென். பாருங்க, யோவான் 11:25-26. இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்.
பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நான் என்னவா இருக்கிறேன்? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் உயிர்த்தெழுதல், நான் ஜீவன். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. எலிசாவில் எலும்புப்பட்டு உயிரோடு எழுந்தவன் என்னன்னா பிழைத்தான். இன்னைக்கு உயிரோடு இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிறவன் மரித்தால் என்ன பண்ணுவானாம்? அவன் பிழைப்பான். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த எலும்புகள் உயிரடையுமா? இன்றைக்கு நாம் ஏதேதோ காரியத்துல நீ சோர்ந்து போயிருக்கிற, உன்னுடைய எலும்புகளுக்குள்ளே இன்றைக்கு இந்த வார்த்தைகள் வரட்டும், இந்த விசுவாசம் வரட்டும். யோசேப்பினுடைய எலும்புக்குள்ள கர்த்தர் ஒரு நாளிலே என்ன பண்ணுவார்? கர்த்தர் ஒரு நாளிலே என்னை சந்திப்பார். அப்பொழுது இந்த இடத்தை விட்டு நான் கானானுக்கு என்ன பண்ணுவேன்? போவேன். அல்லேலூயா. நான் என்னைக்கு இந்த எகிப்தில் இருக்க போறது? நான் என்னைக்கு இந்த பிரச்சனையில இருக்க போறது? இல்லை. ஆமென். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த முள்ளும் இல்லை, கல்லும் இல்லை. என்ன இல்லை? முள்ளு ஒண்ணுமே நமக்கு. இது கர்த்தர் கொடுத்த முள் அல்ல. நீ உன்னுடைய ஜீவியத்திலே ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து சோர்ந்து போகாத. இன்னைக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவர் சந்திப்பார். கர்த்தர் ஜனங்களை சந்தித்தார் என்று மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு பெத்லகேமுக்கு வந்தார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்னைக்கு பஞ்சத்திலே விடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. சாரா என்னைக்கு நீ பிள்ளை இல்லாதவர் இல்ல. வயசு ஒரு பொருட்டு வேண்டாமாப்பா. அவளுக்கு என்ன ஆயிடுது? அவளுக்கு இனிமேல் பிள்ளை பத்தா கேவலமாப்பா. அந்த ஸ்டேஜுக்கு வந்தாலும் கூட கர்த்தர் என்ன பண்றாரு? வாசனம் நிறைவேறும். அல்லேலூயா. ஏப்பா, என் புருஷனும் நானு அவரு கிளம்ப, நான் கிளவிப்பா. இல்ல எலிசபெத், உனக்கு ஒரு பையன் பெறப்பா. அல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனம், காலங்கள் நிறைவேறின போது. எலிசபெத் பிசிக்கலா அவள் ஒரு மலடி அல்ல. ஆனா தேவனுடைய நேரம் வரணும். இயேசுவுக்கு முன்னாலே ஒரு தூதன் வேண்டும். அது இந்த எலிசபெத்தினுடைய வயிற்றில் பிறக்க வேணும். அவன் இயேசுவுக்கு வழி என்ன பண்ண வேணும்? அதுக்காக தான் இவன் மலடியாங்க. ஆனா எலிசபெத்துக்கு அது தெரியல. ஆனா அவன் இப்படி இருந்தா என்ன பண்றதுவோ? எனக்கு பிள்ளையே இல்லை, எனக்கு அண்ணா மலடியா இல்லை. அதுக்கு பின்னால பிள்ளைகளை என்ன பண்ணா? கர்த்தர் ஒரு சித்தத்துக்காக உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை அனுபவித்திருக்கலாம். தேவனது சித்தத்துல நீ போப்பா, நீ போய் அவனை சோதிச்சு உச்சந்தலையில் உள்ள அளவில் என்ன பண்ணிக்க, நீ என்ன வேணா பண்ணிக்கப்பா. அவன் என்னுடைய பையன், என்னை தூசிக்கவே. ஒருவேளை நம் தேவனை ஒரு பாதையில் நடத்தலாம். என்றைக்கும் கர்த்தர் நம்மை ஒரு அவமானத்துக்குள்ளேயோ பிரச்சனைக்குள்ளேயோ கர்த்தர் என்ன பண்ணுகிறவர்கள ஒரு நாளிலே கர்த்தர் சந்திப்பார். அப்பொழுது நாம் புறப்பட்டு போவோம். ஆமென். முதல் யோசேப்பினுடைய எலும்பு. இரண்டாவது எலும்பு எலிசாவினுடைய எலும்பு. பாருங்க, அவன் எப்படி செத்தானோ இருக்கட்டும், ஆனா அந்த எலும்புக்குள்ள என்ன இருக்குது? வல்லமை இருக்குதுங்க. அந்த செத்த மனிதனுடைய எலும்புக்குள்ள ஒரு வல்லமை இருக்குன்னா, இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிற உனக்குள்ள இயேசுனுடைய வல்லமை இருக்கிறது. ஆமென். உன் வல்லமை என்ன பண்ணுதுங்க? இருக்கு. உன்னுடைய வாழ்க்கையில செத்து போன பிரச்சனையை பாரு. செத்து போன பிரச்சனையை பாருங்க. உன்னுடைய வாழ்க்கையில செத்து போன கஷ்டத்தை பாருங்க, நஷ்டத்தை பாருங்க, போராட்டத்தை பாரு, வியாதியை பாரு. அம்மா என்னம்மா இவனுடைய வியாதிய காலில் புண்ணா, அதைய பாரு. அந்த இடத்துல நீ எலிசா, உனக்குள்ள வல்லமை இருக்கிறது, அதைய பார்த்து சொல்லு. இயேசுவின் நாமத்தினாலே ஜீவன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிரச்சனை ஓடட்டும். இயேசுவின் நாமத்தினாலே புண்ணு ஆறட்டும்.
இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறவன் பிரசவம் ஆகட்டும். ஆமென். வல்லமை என்னாகுமா? வல்லமை கர்த்தர் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். அது எலிசாவுக்கே தெரியாதுங்க. எலிசாவுக்கே தெரியாது. ஆனா எலும்புக்குள்ளே இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லுகிற காரியம், உனக்குள்ளே அந்த வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறான். நீ எந்த பிரச்சனையானாலும் பாரு. ஆமென். இன்னைக்கு நம்ம அதோடு பேசுங்க, அதோடு கூட பேசுங்க. பிள்ளைகளை பாருங்க, படிக்கலையா? என் பிள்ளை மேத்ஸ் வரட்டே, உனக்கு மேத்ஸ் வருமா? இது வராது, சேர்த்து விடு. ஏதோ ஒன்று வரலன்னு உனக்கு அந்த வராம இருக்கிற காரியத்தை நான் சமைக்கிறேன். நல்லா என்ன பண்ணட்டும்? படிக்கட்டும். பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, என் பிள்ளையோடு கூட கர்த்தரோடு கூட இருக்கிறா. பிசாசு என் பிள்ளைய தொடாது. உலக மனுஷன் என் பிள்ளைய, உங்களுக்கு அந்த வல்லமை இருக்கு. நீங்க அதை பார்த்து பேசுங்க. எலிசாவின் எலும்பு. மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவனுடைய எலும்பு. அந்த எலும்புக்குள்ள என்ன இருந்தது? அந்த இயேசுவினுடைய எலும்பு என்ன பண்ணப்படலை? என்ன பண்ணல? ஏங்க, நல்ல ஒரு கற்பனைக்காக நான் சொல்லுகிறேன். இயேசுவினுடைய எலும்பை முறித்திருந்தா எது முறிச்சதுன்னு அர்த்தம்? ஆமென். அந்த வாக்கு தத்துவம், இந்த வல்லமை. ஆனா இயேசுவினுடைய எலும்பு என்ன பண்ணல? இன்னைக்கு முறிக்கப்படல. ஆமென். மரித்தாலும் பிழைப்பான். மரித்தாலும் பிரச்சனையில என்ன காரியம் ஆனாலும், டாக்டர் இது நல்லாகாதுன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? மறிச்சுட்டு சொன்னாலும் அந்த காரியம் பிழைப்பேன். ஆமென். அந்த விசுவாசத்தோட இன்னைக்கு போங்க. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? சோதரமாப்பா, சோதரமாப்பா. ஆண்டவரே, உயிர் பெறும்